ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி நல்ல சிம்பிள் அண்ட் ஈஸியாக சூப்பராக எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கலாம். அதை நல்லா 2 களைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ எதில் செய்ய போகிறோமோ 2 கிலோவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சட்டி வச்சுக்கலாம். அதில் 300 ml எண்ணெய் இட்டுக்கலாம். எண்ணெய் வந்து சாதாரண வெஜிடபிள் ஆயில் தான், வீட்டில் நம்ம புழங்குற வெஜிடபிள் ஆயில் 300 ml ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் வந்து லைட்டாக சூடு வரட்டும். அந்த டைமில் பட்டை, ஒரு 3 ஸ்டார் பூவு, கல்பாசி, ஒரு கொஞ்சம் கல்பாசி, இதெல்லாத்தையும் போட்டுக்கலாம். 2 பிரிஞ்சாலையும் சேர்த்து. நம்ம ஏலக்காய் கிராம்புலாம் போட வேணாம், அதெல்லாம் வந்து பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம், நல்ல வாசனை மணமாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டார் அனஸும் அப்புறம் கல்பாசியும் ஆட் பண்ணிக்கிட்டோம். வெங்காயம் ஒரு 1/2 கிலோ வெங்காயம், 2 கிலோ ரைஸ்க்கு வந்து 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கோம். அதை நல்லா வந்து மெல்லிஸாக எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ணி, இது நல்ல கலர், நல்ல பொன்னிறம்னு இல்லை, நல்ல டார்க்கான கலராக வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பிரியாணி வந்து இந்த மாதிரி கலரில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் கடைசியில் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு பாதி வெங்காயத்தை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். மீதி வெங்காயத்தில் வந்து நம்ம மற்ற மசாலா வகைகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். கோழி வந்து நம்ம 1.5 கிலோ எடுத்துருக்கோம். அதை வந்து பீஸ் போட்டு தயிரில் வந்து தயிரும் லைட்டாக உப்பை ஆட் பண்ணி நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். ஸோ 1.5 கிலோ கோழிக்கு வந்து நம்ம வந்து 200 கிராம் இஞ்சி பூண்டு விழுதை எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த இஞ்சி பூண்டு விழுதை நல்லா இந்த எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு வாசனை வந்து போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து பெரட்டி விட்டு தாளிச்சிக்கலாம். அப்போ தான் இஞ்சி பூண்டு நமக்கு வந்து ரொம்பவும் முறிவிடக்கூடாது, அதோட பச்சை வாசனையும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு 30-40 செகண்ட் வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இஞ்சி பூண்டு விழுதோட ஸ்மெல் இல்லாமல் போயிடும். அப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள், நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணலை. இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன், பெரிய கரண்டி இருக்கும் இல்லையா, டேபிள் ஸ்பூன். ஸோ அந்த கரண்டியால் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும். ப்ளஸ் வந்து உரப்பு தன்மை லைட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து உரப்பு வேணும்னா நீங்கள் வந்து 1 டீஸ்பூனு மிளகாய்த்தூள் வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோடு நம்ம ஊற வச்சுருந்த கோழியை வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நாட்டுக்கோழிங்கிறதுனால நமக்கு வந்து வேவுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், டைம் எடுக்கும் பிராய்லர் கோழியை விட. அதனால் நம்ம வந்து நாட்டுக்கோழியாக இருக்கிறதுனால நம்ம வந்து தாளிக்கும் மீது போட்டு இதை வந்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பேக்கெட்டு பாகிஸ்தானி பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கிடைக்கிற சிக்கன் பிரியாணி மசாலாவை நீங்கள் வந்து ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பிரியாணி மசாலா போடுறதுனால நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து மசாலா எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த பிரியாணி மசாலா டேஸ்ட்டே வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதையும் வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3த்தையும் அரைச்சி விட்டு அந்த பவுட்ரை வந்து அந்த பிரியாணியில் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக அந்த பவுட்ரை தூவி விட்டுட்டு தம்மில் போட போகிறோம். ஸோ வந்து அப்போ வந்து ரொம்ப வாசனை மணமாக இருக்கும். இப்போதைக்கு இந்த ப்ராசஸை வந்து நம்ம வந்து செஞ்சு முடிச்சுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணுறோம், ஒரு கைப்பிடி அளவுக்கு தோராயமாக வந்து போட்டது. இப்போ இதுக்கு வந்து தக்காளி, மல்லி, புதினா அண்டு வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். 3 பேக்கெட்டு தயிர் வந்து 50 கிராமு, 75 கிராம் தயிர் ஆட் பண்ணியிருக்குது. ஒரு பேக்கெட் வந்து இங்கே வந்து டப்பாவில் இருக்கும் ஃப்ரான்ஸில், அது வந்து 25 கிராம் இருக்கும். அது மாதிரி 3 டப்பா நாங்கள் ஆட் பண்ணோம். ஸோ 75 கிராமுக்கு நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது இல்லாமல் நம்ம கோழியில் வேறு 2 பேக்கெட் தயிரை போட்டு ஊற வச்சு தான் கோழியை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா கோழி வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப வந்து அதில் டேஸ்ட்லாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தான் ஊற வச்சுருந்தது. இப்போ எல்லாமே இதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 கிலோ ரைஸ் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சுருக்கோம். அதுக்கு வந்து 2க்கு 1 கப்புக்கு 1.5 தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ 2 கிலோ போட்டதுனால இப்போ வந்து நம்ம 3 லிட்டர் தண்ணி வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க வச்ச தண்ணியை வந்து நம்ம வந்து ஊற்ற போகிறோம். ஏன்னா சீக்கிரமாக அது வேலை முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 லிட்டர் இப்போ ஊற்றுறோம். ஸோ 3 லிட்டர், 3.5 லிட்டர், 2 கிலோவுக்கு வந்து 3 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். இதை நல்லா கொதி வரட்டும். நம்ம மூடி வச்சதுக்கப்புறமா அந்த கோழி வந்து ஒரு அரை வேக்காடு
டு 3/4 வேக்காடு வேகிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். கோழி வெந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் நம்ம ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதை தூக்கி அவனில் வைக்க போகிறோம். இது வந்து புது மாடலு. இதை வந்து நாங்கள் அடுப்பில் செய்யாமல் அவனில் வைக்கிறோம். அவனில் எப்படின்னாக்கா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபூரில், இங்கே ஃபூருன்னு சொல்லுவோம், அந்த ஃபூரில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி சூடு ஏறினதுக்கு அப்புறம் சிம்மில் வச்சு அதை ஒரு 15 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சிடுறோம். அப்புறம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நமக்கு வந்து ரெடியாக இருக்கும் பிரியாணி. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காவை நல்லா வறுத்து விட்டு அரைச்சி அது பவுடரையும் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. திருப்பி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விடுங்க. சூப்பரான பிரியாணி வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். என்னடா இது ஃபூர்லலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு நான் வந்து நினைக்காதீங்க. இங்கே ஃப்ரான்ஸில் வந்து இங்கே இந்த மாதிரி அடுப்போடு சேர்ந்த அவன் இருக்கும். ஸோ அதில் வச்சு வந்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லா வரும் எங்களுக்கு. ஸோ அந்த பேட்டர்னில் தான் இப்போ காமிச்சிருக்கு. நீங்கள் வந்து அடுப்புலேயே வந்து வச்சு செய்யுங்க. அடுப்பில் செய்யும்போது தண்ணி வற்றினதுக்கப்புறமா தோசைக்கல்லை எடுத்து கீழே வச்சு அதுக்கு மேலே அந்த சட்டியை தூக்கி வச்சுடுங்க. அது கரெக்டாக வந்து தம் போடுற, அதாவது ரைஸ் வந்து வெந்து அடிப்பிடிக்காமல் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம அந்த மசாலா, அரைச்ச மசாலாவை தூவி விட்டுட்டு மேலே இந்த வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா எக்ஸ்ட்ரா, அந்த வெங்காயத்தை தூவி விட்டு வைங்க. சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.